إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كانت غراما إنها ساءت مستقرا ومقاما صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி கட்டளைகளுக்கு முற்றாக வழிபட்டு வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய மாதத்தின் பெரிய ஒரு பகுதியை வழியனுப்பி வைத்துவிட்டு எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நிலையில் கழித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசையுடன் எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் நரக விடுதலையை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய நாட்கள். இறைவன் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. நரக விடுதலை எங்கள் மீது கடமையாக வேண்டும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பெற்றோரையும் எங்களுடைய உறவினர்களையும் சக மனிதர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை விட்டு பாதுகாத்து விட வேண்டும். அந்த இடம் மிகவும் படுபயங்கரமான இடம், அந்த இடம் ஆக மோசமான இடம். அந்த இடத்துக்கு போய்விடக் கூடாது என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம், துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார்களுடைய துஆக்களில் அதுவும் ஒரு துஆவாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அல்லாஹ்வுடைய அடியார்கள் இறை மக்களுடைய துஆக்களில் இதுவும் ஒரு துஆவாக இருக்கும். வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான விசுவாசிகள் அடியார்களுடைய துஆக்களில் நரக விடுதலையை பற்றி அவர்கள் எப்பொழுதுமே கேட்பார்கள். நாங்கள் எல்லாரும் பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தந்து விடு, உலகத்திலும் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும், யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, யாருக்கு கீழேயும் வாழக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு நீ தந்துவிடு. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்திலும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் நல்லதாகவே ஆக்கி வைத்து விடு. ஆகிரம் மட்டுமல்ல நல்லதாக இருக்க வேண்டும், உலகமும் நல்லதாக இருக்க வேண்டும். உலகத்தில் அழகாக வாழ வேண்டும், உலகத்திலும் செழிப்பாக வாழ வேண்டும்.
வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்தை கொடுத்து விட்டு காரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எங்களுக்கு தெரியும் உலகத்தில் வாழ்ந்த ஆகப்பெரிய பணக்காரன், அல்லாஹ்வாகவே சொல்லக்கூடிய பணக்காரன் தான் காரூன். என்னை பார்த்து உங்களை பார்த்து அல்லாஹ் பணக்காரன் என்று சொல்லவில்லை. அந்துமுல் ஃபுகரா, நீங்கெல்லாம் ஏழைகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கெல்லாம் ஏழைகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா காரூனை பற்றி சொல்லும் பொழுது இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனை பற்றி பேசுகின்றான். குர்ஆன் பேசிவிட்டு அவனுக்கு புத்தி சொல்லுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சந்தர்ப்பம், இந்த வெல்த், இதை கொண்டு ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள், ஆகிரத்தை தேடிக்கொள். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு இதை கொண்டு விவசாயம் செய்து கொள், கல்டிவேஷன் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்லுகிறான், ஆகிரத்தை தேட போய் உலகத்தை மறந்து விடாதே. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்துல நல்ல வாழு. முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்லுகின்றேன், நல்ல வாழுங்க, அழகாக வாழுங்கள், மக்கள் பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்திஹி, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை பாவிப்பதை பார்த்து அனுபவிப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். கொடுக்க வேண்டும், தானும் வாழ்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும். அழகாக வாழுங்கள், வீடு கட்டி வாழுங்கள், வாகனம் வைத்து வாழுங்கள், தொழில் தொடர்பு செய்து வாழுங்கள், யாசகம் கேட்காதீர்கள். ஏன் கீழே உள்ள கை மேல உள்ள கையை விட மோசமான கை. கை எப்ப மேல் இருக்கணும், கையை கீழே கொண்டு போய் வைத்திருப்படாது. சம்பளம் வாங்குற கையை விடவும் சம்பளம் கொடுக்கிற கை நல்ல கை. ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சு விட்டு சம்பளம் வாங்கி கொண்டு வாரேன், அதை விடவும் நல்ல கை என்ன கை தெரியுமா? சம்பளம் கொடுக்கிற கை. நான் ஒரு பாஸ். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் நல்லதத்தான், வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிரத்திலையும் நல்லதைத்தான். உலகம் மட்டும் நல்லதாக இருந்து வேலையும் இல்லை, ஆகிரம் நல்லதாக இருக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை குலு வஸ்ரபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், பருகுங்கள் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் நன்மாராயங்கள் சொல்லப்படுகிறது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி அடைந்த, சமாதானம் அடைந்த, ஈடேற்றம் அடைந்த ஆத்மாவை வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கப்படுகிறது. ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நல்லவனாக மௌத்தாகுங்கள், ஆகிரத்திலேயும் நல்லது கிடைக்க வேண்டும். அதை கேட்டுவிட்டு சொல்லுகின்றோம், வஹினா அஸாபன் நார், ப்ளீஸ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இது துஆ. இது நான் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ. எந்த ஒரு துஆவும் துஆவாக மட்டும் இருப்பது இல்லை. அந்த துஆவுக்கு பிறகு சில ஆக்ஷன்ஸ் இருக்கும். துஆவுக்கு பிறகு சில ஆக்ஷன்ஸ் இருக்கும். சும்மா துஆ மட்டும் கேட்கலாம். ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும், அதுக்கு நீங்க துஆ செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. யாருடைய துஆவை அல்லாஹ் தட்ட மாட்டானோ, யாருடைய துஆவை மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ, அப்படிப்பட்ட சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட சுவர்க்கத்தில் இருக்க துஆ செய்யுங்க சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக துஆ செய்வேன், ஆனா நீ எனக்கு தொழுகைகளை கொண்டு உதவி செய்வாயா என்று சொன்னார்கள். சுஜூதுகளை அதிகப்படுத்திக் கொள், தொழுகைகளை அதிகப்படுத்திக் கொள். நான் துஆ செய்கிறேன், அது எங்க டியூட்டி, ஆனா அதுக்கு நீங்க ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்றா வாழ்க்கையில தொழுகையை மறந்து விடாதீர்கள், தொழுகைகளை அதிகமாக தொழுவாருங்கள் என்ற கருத்தை அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். நான் என்ன சொல்ல வரேன் என்றா, துஆவை கொண்டு மட்டும் இல்ல, அங்க சில ஆக்ஷன்ஸ் இருக்குது, சில செயல்பாடுகள் இருக்கிறது. நாங்க சில வேலை செய்யணும். அதுல ஒன்று தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிட்டோம்.
இங்க எல்லாரும் குனூத் ஓதுவாங்க. நாங்க எல்லாரும் குனூத் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம அத்தக் ரிகாபனா மினன் நார், அல்லாஹும்ம அத்தக் ரிகாபனா வ ரிகாப ஆபாயினா வ ரிகாப உம்மஹாத்தினா வ ரிகாப அவுலாதினா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய அன்பு பெற்றோரையும் எங்களுடைய அன்பு தாயையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய கணவனையும் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமான முஃமினான மனிதர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக, நரக விடுதலையை தந்து விடுவாயாக என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் துஆ கேட்கிறோம். துஆவோட மட்டும் நிறுத்திக் கொள்ள முடியாது. துஆவுக்கு பிறகு சில செயல்பாடுகள், சில ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஆக்ஷன்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஹுதுபாவில் அதைத்தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறான். இது துஆ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு 2 டியூட்டி இருக்குது. ஒரு டியூட்டி என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு சொல்றது, கன்வே த மெசேஜ். இது உங்களோட டியூட்டி. ஏற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறது, அது ஒன்றும் உங்களோட டியூட்டி இல்லை. அது உங்களோட ஷோல்டர்ல இல்லை. உங்களோட ஷோல்டர்ல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? மெசேஜ் கிளியர், கிறிஸ்டல் கிளியர், மிக தெளிவாக அவங்களுக்கு எத்தி வச்சிருங்க. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். இஸ்லாத்தை இஸ்லாமாக சொல்லுங்க. என் வீட்டுல வேலை செய்யற டிரைவர் மிக பெருமையா சொல்றாரு, 30 வருஷம் என்கிட்ட தான் இருக்கிறாரு. He is my first employer. என்னோட தான் இருக்கிறாரு. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், இஸ்லாத்தை பத்தி அவருக்கு சொன்னோமா? அவர் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அது ஏன் டியூட்டியில் அது அல்லாத வேலை, அது அல்லாத வேலை. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த நாட்டுல நாங்க 10% வாழ்றோம்டா, இந்த 90% இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கூட வேலை அல்ல. அது நீங்க செய்ய வாங்கணும், அது அல்லாஹ் செய்வான். அதை பைத்து நீங்க இங்க பப்ளிக்ல மீடியாவில போட்டு இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஏண்ட கையால, எங்கேயுமே வரலாறு காட்ட மாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால 5000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி அப்படி சொல்றது இல்லை. நாங்க இங்க அப்படி சொல்றது இல்லை. நாங்க இங்க இப்ப சொல்லுவாங்க, இவர் 50 பேர் இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறாரு, இவர் 100 பேர் இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறாரு. நான் கேட்கிறேன், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க? அந்த ரெக்கார்ட் அவளுக்கு தேவையில்லை. அந்த ரெக்கார்ட் அவளுக்கு தேவையில்லை. ஆனா நீங்களும் நானும் என்ன தெரியுமா யோசிக்கணும்? என்னால எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு போய்த்து இருக்கிறாங்க? என்னால எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு போய்த்து இருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். அந்த நம்பர்ஸ் தான் கூட இன்றைக்கு நாட்டுல. இஸ்லாத்துக்கு போறண்டா மாற்று மதத்தவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு போறல. நீங்க வார பள்ளிக்கு உங்களோட மகன் வாரார் இல்லைன்னு அர்த்தம் என்ன? உங்களோட இஸ்லாத்தில் உங்களோட மகன் இல்ல. உங்களோட இஸ்லாத்தில் உங்களோட மகன் இல்ல. காபத்துல்லாவை கட்டின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, வாப்பா மகனும் சேர்ந்து கட்டினாங்க. واهدنا الى ابراهيم واسماعيل ان طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. காபத்துல்லாவை சும்மா வாப்பாவே கட்டல. ஆனா வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபாவை வாப்பா மட்டும் முன்னோக்கி தொழுகிறாரு, மகன் அங்க இல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்தை சொல்லுங்க. அதுக்கு ரமலானையும் இஃப்தாரையும் ஈதையும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்க. மக்களை இஃப்தாருக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா நான் உன்னை பிலீவ் பண்றேன், நான் உன்னை நம்புறேன். அந்த நம்பிக்கையை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆனா எனக்கு அந்த ஷேரிங் தான் இந்த நோக்கம். என்ன ஷேர் பண்ண போறேன் தெரியுமா? உங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா உங்களோட பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் ஓடி வருவேன். உங்களோட வீட்டுக்கு நெருப்படுத்தா அந்த நெருப்பை நோக்கிறதுக்கு நான் வந்து சேருவேன். உங்களோட வீட்டில் என்ன சரி ஒரு அசம்பாவிதம் உண்டா
நான் அங்க ஹெல்ப்புக்கு வருவேன். உலகத்தில் என்ன சரி ஒன்று நடந்தா நான் ஏண்ட வீட்டை பாதுகாக்கிறது போல உங்களோட வீட்டை பாதுகாப்பேன். உங்களோட புள்ள ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா நான் விருப்பம் அந்த புள்ளையோட ஹாஸ்பிட்டல்ல தங்கி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆனா நான் இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் உங்களோட நெருக்கமா இருக்கிறேன். ஏண்ட நம்பிக்கை பிரகாரம் நீங்க மௌத்தானா நரகத்துக்கு போவீங்க. எனக்கு அங்க உங்களுக்கு உதவி செய்யலா. நீங்க நம்பினோ நம்ப இல்லையோ ஏன் நம்பிக்கை தான், ஏன் விசுவாசம் அதுதான். நீ ஏன் ஸ்கூல் மேட், நான் உன்னோட விளையாடி இருக்கிறேன், நான் உன்னோட மிச்ச கிட்ட எல்லாத்திலையும் உன்னோட கல்யாணத்துல நான் விட்னஸா சைன் பண்ணி இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள பயம் என்ன தெரியுமா? என்னோட நீ சுவர்க்கத்தை இருக்க மாட்டாயே. நீ ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது ஒன்றவே அதை நான் சொல்ல வர இல்லை. ஆனா ஏண்ட உள்ளத்தில் உள்ள கவலையை சொல்றேன். எத்தனை பேரு கேள்வி இந்த மெசேஜை கன்வே பண்றதுக்கு? இதை நாங்க கன்வே பண்ண இல்லைன்னு நாங்க எல்லாரும் குத்தவாளிகள். இஸ்லாத்துக்கு இருக்க வானம் யாரையும், அதோட டியூட்டி இல்லை. அதை நீங்களுக்கு சோசியல் மீடியா ஷேர் பண்ணவும் வானம், அதை எங்க டாக்குமெண்ட் ஆக்கவும் வானம். இஸ்லாம் அப்படி பரவ இல்லை. இது ஒன்று. இரண்டாவது ஒன்று இருக்கிறது தெரியுமா? ஒன்று எத்தி வைக்கிறது, மெசேஜை கன்வே பண்றது. இதைத்தான் சூரா யாசீன்ல திருப்பி திருப்பி ஓதுகிறோம். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். கிறிஸ்டல் கிளியராக இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு சொல்லி வைக்கிறது இட போகும். இரண்டாவது ஒன்று அல்லாஹ் சொல்றான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு எடுக்கிறோம். அது யாரு தெரியுமா? நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் உங்களோட மனைவி மக்களையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்வோம். துஆவோட மட்டுமே நாது, துஆவோட மட்டுமே நாது. குர்ஆனை பெறட்டுங்க. 66வது சூரா, சூரத்து தஹ்ரீம், 66வது சூரா. இந்த சூறா எடுத்து நல்லா படிங்க. இதுல ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் சில ரெஸ்பான்சிபிலிட்டியை தரான். ஃபேமிலி என்ன? அந்த சூரத்துடைய 12 ஆயத்து தான் இருக்குது. 12 ஆயத்து. அந்த அதுல ஆரம்ப 4 ஆயத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்வாத அஸ்வாஜிக். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு கான்செப்ட். ஃபேமிலி என்றா எப்படி இருக்கும்? சுருக்கமா சொல்ல போனா, ஏண்ட உங்களோட வீட்டுக்கு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கிறதோ as it is அதே மாதிரி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ளேயும் குடும்ப வாழ்க்கை இருந்துச்சு. கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில சில சட்டங்கள்ல சத்தம் வாய்ஸ் ரொம்ப உயர்ந்து தான் இருக்கும். இந்த நிலைமை உங்களோட வீட்டுல மட்டுமல்ல, இது எல்லா வீட்டிலையும் இருக்கும், இருந்துச்சு. இன்க்ளூடிங் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் அப்படித்தான் இருந்துச்சு என்றத அல்லாஹ் முதலாவது பதிவு செய்வான். முதலாவது சொல்றான் ஆரம்ப 4 ஆயத்துல சொல்லி போட்டு சொல்றான். அடுத்த ஆயத்துல சொல்றான் 5வது ஆயத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உங்களோட பிள்ளைக்கு தீன் எத்தி வைங்கன்னு சொல்லல, உங்களோட குடும்பத்துக்கு தீன் எத்தி வைங்கன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்றான், உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். சேஃப் கார்ட் யுவர்செல்ஃப். நீ பாதுகாத்துக்கோ. மத்தாக்களுக்கு நரகத்தை பத்தி சொல்லுங்க. குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக்கோங்க. அதோட பொறுப்பு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. துஆவோட மட்டும் இல்ல. இந்த குடும்பம் நரகத்துக்கு போய்த்திடப்படாது, இந்த புள்ள நரகத்துக்கு போய்த்திடப்படாது, இந்த மனைவி என்னோட நரகத்தில் சுவர்க்கத்தில் இருக்கணும். ومن صلح من آبائهم وأزواجهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار.
சுவர்க்கத்துல பெற்றோர்களோட, குடும்பத்தோட, மனைவியோட, குழந்தைகளோட, பேரப்பிள்ளையோட சுவர்க்கத்துல வாழணும், சுவர்க்கத்துல இருக்கணும். அதுக்குத்தானே உழைப்பு, அதுக்குத்தானே முயற்சி. இப்ப அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்ல இல்ல, யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்ல இல்ல. அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களே, மறுமை நாளை பற்றி நம்பியவர்களே, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி நம்பியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றா அந்த அர்த்தம் எல்லாம் வரும். சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. நீங்க நோம்பு பிடிச்சீங்க, நான் சொன்னேன் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ரமதானுடைய மாதத்துல நோம்பு நோக்க வேண்டும். நீங்க எல்லாரும் நோம்பு பிடிச்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு சொன்னேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத் சொல்லுங்கள். நீங்க எல்லாரும் ஸலவாத் சொல்றீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நரகத்தை விட்டு உங்களை மட்டுமல்ல, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது 5வது ஆயத்து. 6வது ஆயத்து ஒரு ஆச்சரியமான ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு. டர்ன் மாறுது. இங்க சொன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இங்க சொல்றது தாயத்துல யா அய்யுஹல்லதீன கஃபரு, ஏ நிராகரித்தவர்களே, நிராகரித்தவர்களே, ஈமான் கொள்ளாதவர்களே. எங்கட பாசையில சொல்றா காபிர்களே. முழு குர்ஆன்லயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று சொல்லியிருக்கிறான். நாங்கள்டா பேசக்குள்ள 25 தடவை சொல்லிடுவோம் காபிர்கள் 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 சொல்லி. ஆனா அல்லாஹ் இல்லைன்றவனை கூட மனிதன் தான் விழிக்கிறான், ஆதமுடைய மகன் தான் விழிக்கிறான். அல்லாஹ் ஒத்தன் இல்ல, ஏத்திஸ்ட கூட அல்லாஹ் ஏத்திஸ்ட் என்று சொல்லல. அல்லாஹ் அவனை சொல்றான், யா இபாதி, என் அடியார்களே, என் மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ். முழு குர்ஆன்லயும் இந்த இடத்துல மட்டும்தான் யா அய்யுஹல்லதீன கஃபரு, ஏ நிராகரிப்பு செய்தவர்களே என்று சொல்லி அல்லாஹ் விழித்து சொல்றான். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நீங்க நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க யாரும் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண வாணும். ஏண்ட புள்ள கெட்டு போறதுக்கு என் மனைவி தான் காரணம், ஏண்ட புள்ள நாசமாகிறதுக்கு ஸ்கூல் தான் காரணம், எங்கட புள்ள கெட்டு போறதுக்கு பள்ளியினுடைய என்வாயர்மெண்ட் சரியா இருக்கல்ல, எங்கட பள்ளி யூத் ஃப்ரெண்ட்லி மஸ்ஜிதாக இருக்கல்ல, அதனால எங்கட புள்ள இங்க வரல வேற எங்கேயோ போயிட்டுது என்று சொல்லி உங்களோட புள்ள கெட்டு போனதுக்கு, உங்களோட புள்ள தப்பி போனதுக்கு, உங்களோட புள்ள தீன விட்டு போனதுக்கு, உங்களோட புள்ளைக்கு பள்ளியில ஓதுற அரபிக் தமிழ் ஹுத்பா விளங்குதில்லை, அவர் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கிறாரு, அதனால தான் பிள்ளைக்கு மார்க்கம் கிடைச்ச இல்லைன்னு சொல்லி நீங்க நாளைய கியாமத்துல வந்து யாரும் எக்ஸ்கியூஸ் பண்ண வானம், இன்னமத்தருக்கு போல் பாஸ் பண்ண வானம். நீங்க உங்களோட பொறுப்பு, நான் உங்களுக்கு புள்ள தந்தது நான், அல்லாஹ் சொல்றாங்க. இதே கிஃப்ட் உங்களுக்கு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இன்னமத்தர சாட வானம், போல் பாஸ் பண்ண வானம் யாரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சொல்றான். யா அய்யுஹல்லதீன கஃபரு, உனக்கு ஒரு நிஅமத்தை தந்தும், உனக்கு ஒரு அருளை தந்தும், சுவர்க்கத்துக்கு போற லேசான ஒரு வழியை தந்தும், நீ அதை நிராகரிப்பு செய்து விட்டு இன்றைக்கு வந்து எக்ஸ்கியூஸ் பண்றியா? இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கூலி தாரது நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்குத்தான் கூலி. இது 6வது ஆயத்து. 7வது ஆயத்து கொஞ்சம் வித்தியாசம். சுப்ஹானல்லாஹ். 7வது ஆயத்து கொஞ்சம் வித்தியாசம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நாங்க எல்லாரும் எதிர்பார்த்து நிற்கிறது ரமலான்ல தௌபா வந்தார், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களை அல்லாஹ் மன்னிக்கணும், எங்களுக்கு தௌபா நசீபாகணும். இந்த 3 ஆயத்தையும் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நரகத்தை விட்டும் இந்த பிள்ளையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்?
மகனுக்கு கொஞ்சம் காயுது, டெம்பரேச்சரை வச்சு பார்த்தோம் 99க்கு காயுதுண்டா வாப்பாக்கு தூக்கம் போகாது. ஒவ்வொரு 1 ஹவர்ல வந்து அந்த டெம்பரேச்சர் வச்சு பார்க்கிறாரு, அது கூடுது 99 100 101 அவரு பிள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு. உலகத்துல கொஞ்சம் அதாவது சூடு கூடினா, டெம்பரேச்சர் கூடினா நாங்க பதற பதட்டம். இந்த புள்ள நரகத்துக்கு போனா என்ன ஆகும்? அந்த பதட்டம் எங்க இருக்குது? சரி, அல்லாஹ் சொல்றான், நடந்தது நடந்து முடிஞ்சு, பாஸ்ட் இஸ் தி பாஸ்ட். நடந்தது நடந்து முடிஞ்சிட்டது. இப்ப என்ன செய்யணும்? தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. உங்களுக்கு யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலா. சில கட்டங்கள்ல நீங்க செஞ்ச தவற உங்களோட புள்ள கூட மன்னிக்க மாட்டாரு. இந்த ஜாவத்த பள்ளியில ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகிறது. வாப்பட ஜனாசா கொண்டு வந்து வச்சிருக்குது. மவனுக்கு தொழுவிக்க சொன்னா, சாரி எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடவில்லை, இதுக்கு மகன் குத்தவாளி அல்ல, அந்த சந்தூக்குள் இருக்கிற வாப்பதான் குத்தவாளி. அந்த வாப்பதான் குத்தவாளி. இதே பள்ளியில ஜனாசா வெச்சப்பட்டு உம்மட ஜனாசா, பிள்ளைகள் பள்ளிக்கு வெளியே நிற்கிறாங்க, உம்மட ஜனாசா வெளியே வரும் வரைக்கும் கேட்டா, we never been the masjids, நாங்க பள்ளி உள்ளுக்கு போயிட்டதே இல்லை, பட் we are Muslims. அங்க இருக்கிற அந்த புள்ளைக்கு யாரு பொறுப்பு? இந்த உம்மா பாப்பா தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட வாப்பவாக, பெற்றோராக, பேரண்ட்ஸாக நீங்க ஆகிவிட வேண்டாம். நானும் ஆகிவிடக் கூடாது. நானும் ஆகிவிடக் கூடாது. ஏண்ட ஜனாசாவுக்கு முன்னால வந்து ஏண்ட புள்ள தொழுக மட்டுமல்ல, அவர் கேட்கிற துஆ, யா அல்லாஹ் என்ன பூமிக்கு மேல அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக ஆக்கி வைத்து விட்டு பாராரே, இவரை பாதுகாத்து போனி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிட்டு போகும். அவங்க டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்ஜினியராக இருக்கட்டும், அவங்க பிசினஸ்மேனாக இருக்கட்டும், அவங்க யாராக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் வாப்பட ஜனாசாவுடைய தொழுகையாவது அவருக்கு செல்ஃபாக வந்து தொழுவிக்கணும். வாப்பட ஜனாசாவை வந்து கடைசியாக ஒரு சலுட் அடிச்சு, பாப்பா பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பின்னால வந்து சேர்றேன், நீங்க செஞ்ச வேலையை பூமிக்கு மேல செய்வேன், உங்களுக்கு சாட்சியாக நான் வாழுவேன், நீங்க தொழுத முன்சப்ல நானும் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிட்டு போங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கடந்தது கடந்தது, முடிந்தது முடிந்து விட்டது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. இன்றைக்கு நீங்க தௌபா செய்யணும். நான் நல்லவனாக மாறுவேன், நான் நல்லவனாக மாறுவேன். இன்றைக்கு லைஃபை ரோல் மாடலா மாத்துங்க. இன்றைக்கு லைஃபை எக்ஸாம்பிளாக மாத்துங்க. மற்றவனுக்காக வேண்டி வாழ்றதை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக வேண்டி வாழுங்க. பிள்ளைகளுடைய கியாமுல் லைலுக்கு வாங்கோ, பிள்ளைகளுடைய சுபகுக்கு வாங்கோ, பிள்ளைகளுடைய சேர்ந்து கேளுங்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து அழுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌபாவத்தான் எங்களுக்கு எதிர்பார்க்கிறான். வெறுமனே தௌபான்றது வாயால சில வார்த்தைகளை சொல்லிட்டோம், நான் செஞ்சுட்டேன், தௌபாவில்ல. நீங்க தௌபா செஞ்சிடுவீங்க. உங்களோட பிள்ளைய சரியான வழிக்கு கொண்டு வரது யாரு? இது ஒரு நீண்ட தலையங்கம், நீண்ட ஒரு கன்செப்ட். நீங்க குர்ஆனை எடுங்கோ, சூரத்து தஹ்ரீம் 66வது சாப்டர், 66வது அத்தியாயம், அந்த சூரத்தை ஃபுல்லா படிங்கோ. ஆரம்பத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பத்தி சொல்றான். அதுக்கு பிறகு 4 ஆயத்துல எங்களுக்கு புத்தி சொல்றான். புத்தி சொல்லிவிட்டு கடைசி 4 ஆயத்துல அல்லாஹ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் தரான். உங்களோட குடும்பம் யாருடைய குடும்பத்தை போல இருக்கு? சம்டைம் நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருப்பீங்க, அன்பார்ச்சுனேட்லி உங்களோட மனைவி உங்களுக்கு சரியாக அமையல. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை போல, நூஹ் நபியுடைய மனைவியை போல. சில கட்டங்கள்ல உங்களோட மனைவி நல்ல ஒரு பயஸ்ட், நல்ல ஒரு சாலிஹான பெண், அவ துஆ கேட்டா எல்லாம் கபூல் ஆகிடும். ஆனா அவருக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக நீங்க அமையல. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா? ஃபிரௌனுடைய வீடு. وضرب الله مثلا للذين كفروا للذين آمنوا امرأة فرعون. ஃபிரௌனுடைய மனைவி. 4வது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ரெண்டு பேருமே வேஸ்ட், ரெண்டு பேருமே மோசம்.
அது யாரு தெரியுமா? அபூலஹபையும் அபூலஹபுடைய மனைவியையும் போல. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். அந்த சூரத்துல மனைவியையும் திட்டுறான், அபூலஹபையும் திட்டுறான். நாலாவது ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாரு தெரியுமா? மனைவியும் நல்லவங்க, கணவனும் நல்லவங்க. அத்தையிபூன லித்தையிபாத் வத்தையிபாத்து லித்தையிபூன். இந்த எந்த குடும்பத்திலே இந்த குடும்பம் இருக்குது, எந்த கேட்டகரிக்குள்ள நான் வாரேன் என்றதை நீங்க முடிவு செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நரக விடுதலையை நசீபாக்குவானாக. நரகத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளை தந்தருவானாக. சரீர சுகத்தை தந்தருவானாக. பரக்கத்தான வாழ்வை தந்தருவானாக. நரகத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுடைய சக நண்பர்களையும் உஸ்தாதுமார்கள், முஃமின்கள், முஸ்லீம்கள், மனித கோடிகள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. சந்தோஷமான வாழ்வை தந்தருவானாக. அழகான வாழ்வை தந்தது போல் அழகான மௌத்தையும் தந்தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமதானாக இந்த ரமதானை அல்லாஹ் ஆக்காமல் இருப்பானாக. இன்னும் வரக்கூடிய பல ரமதான்களை ஆரோக்கியமான நிலையில், ஆபியத்தான நிலையில் சந்தித்து மகிழ்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உம்ராவுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவானாக. குறையில்லாத செல்வத்தை தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்